முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக இன்று தமிழக சட்டப்பேரவை கூடுகிறது. 15 நாட்களுக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்று காலை 11 மணிக்கு சட்டப்பேரவை சிறப்பு கூட்டம் கூடுகிறது. அப்போது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வருவார். இதனைத் தொடர்ந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும். தற்போதைய நிலையில் 117 எம்எல்ஏக்கள் தீர்மானத்தை ஆதரித்தால் அரசு பெரும்பான்மையை நிரூபித்ததாக அறிவிக்கப்படும். எம்ஜிஆரின் மறைவை தொடர்ந்து 28 ஆண்டுகளுக்கு முன்பு கடந்த 1988ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் தமிழக சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டப்பேரவை நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்று அதிமுக அவைத் தலைவரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான கே.ஏ. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்கியுள்ள கூபத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெரும்பான்மையை நிரூபிக்க தேவையான எம்எல்ஏக்களின் ஆதரவு இருப்பதாக கூறினார். சட்டப்பேரவை நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுக அரசின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு ஆதரவாக வாக்களிக்க கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். பெரும் மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் பெங்களூர் செல்வதற்கு முன்னாலே நம்முடைய நெஞ்சங்களில், நாட்டு மக்களின் உள்ளங்களில் கண்ணீர் இன்றைக்கு மிதந்து கொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நினைவிடத்திற்கு சென்று ஒரு சபதத்தை மேற்கொண்டார். அன்றைய மாலை அந்த சபதம் அடுத்த நாளை வெற்றி பெற்றிருக்கிறது. சரித்திரம் படைக்கப் போகிறோம் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே கோடிட்டு காட்டி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக உறுப்பினர்கள் சுதந்திரமாக சிந்தித்து நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குடும்ப ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக உடல் நலத்தையும் பாராமல் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா என்றார். மக்கள் ஜெயலலிதா அவர்களுக்காகவே வாக்களித்தார்கள் என்று குறிப்பிட்ட அவர் வாக்களிப்பதற்கு முன்பு மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை ஒரே ஒரு முறை நினைத்து பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். யாருடைய ஆசை வார்த்தைக்கும் மயங்காமல் வாக்களித்த மக்களின் எண்ணத்திற்கு ஏற்ப வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நமக்கு வாக்களித்த தமிழக மக்களின் எண்ணத்திற்கு மாறாகவும் அவருடைய வெறுப்புக்கு உள்ளாகாமலும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்களின் எண்ணங்கள் நிறைவேற மாணவ மாணவிகள், இளைஞர்கள், இளம்பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள், ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எண்ணங்களும் நிறைவேற, அம்மா அவர்களின் சாதனைகளும் தொடர நாளைய தினம் சட்டப்பேரவையில் அரசின் நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு நீங்கள் அனைவரும் எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெறவுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசுக்கு எதிராக வாக்களிக்கப் போவதாக திமுக அறிவித்துள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அக்கட்சியின் செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அதிமுக அரசுக்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு எதிராக திமுகவின் 89 எம்எல்ஏக்களும் வாக்களிப்பார்கள் என்று மு.க. ஸ்டாலின் கூறினார். இதேபோல திமுகவின் கூட்டணி கட்சியான இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு எதிராக வாக்களிக்கும் என அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து தமிழுடைய வாழ்வுரிமை அனைத்தும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக ஆட்சிக்கு ஒட்டுமொத்த எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில் பழனிசாமி அவர்கள் தலைமையில் கோரவிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பிலே நாங்கள் பங்கேற்று அவரை எதிர்த்து நாங்கள் எங்களுடைய வாக்கினை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இருக்கக்கூடிய 89 சட்டமன்ற உறுப்பினர்களும் எங்களுடைய வாக்கினை பதிவு செய்ய இருக்கிறோம். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெறவுள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பை ரகசிய வாக்கெடுப்பாக நடத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது ஜனநாயக படுகொலை என்று கூறினார். இதனை எதிர்த்து அனைவரும் போராட வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஒரு ஜனநாயக முறையில் ரகசிய வாக்கெடுப்பு யார் யாருக்கு வாக்களிச்சாங்கன்னு தெரியாத அளவில் எடுத்தா சரியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது என்னுடைய சட்டப்பேரவையில் நடைபெறவுள்ள வாக்கெடுப்பு சுதந்திரமாக நடைபெறும் என்று தான் நம்புவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஜனப்பன் சத்திரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கொடியேற்று விழாவில் ஜி.கே. வாசன் பங்கேற்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆட்சியாளர்களின் உண்மை நிலை பல பரீட்சைக்கு பின்னர் தெரியவரும் என்றும் வாக்கெடுப்பின் முடிவை அறிந்து கொள்ள தமிழக மக்கள் ஆவலாக உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் வாக்களித்து பதவிக்கு வந்தவர்களுக்கு அப்பதவி நிரந்தரமில்லை என்று மீண்டும் மக்களை சந்திக்கும் நிலை வரும் என்றும் அவர் கூறினார். பொதுவாக ஆட்சியில் இருப்பவர்களுடைய செயல்பாடுகளை மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பார்கள். மக்கள்தான் வாக்களிக்கும் போது எஜமானர்கள். அவருடைய முடிவே இறுதி முடிவு. வாக்களித்து பதவிக்கு வந்தவர்கள் நிரந்தரமல்ல, மீண்டும் மக்களை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். தமிழக சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற இருப்பதால் தலைமைச் செயலகத்தை சுற்றி 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர். நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நடைபெறாமல் தடுப்பதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சென்னை மாநகர காவல் ஆணையர் ஜார்ஜ் உத்தரவின் பேரில் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. உரிய அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே தலைமைச் செயலக பகுதிக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவைக்குள் காவலர்களின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையின் முக்கிய பகுதிகளிலும் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது தவிர சட்டப்பேரவையில் பார்வையாளர்களுக்கு இன்று அனுமதி இல்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள சின்னக்கட்டளையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் விமரிசையாக நடைபெற்றது. போட்டியை கோட்டாட்சியர் சுகன்யா கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். போட்டியில் 285 காளைகள் பங்கேற்றன. 487 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டு காளைகளை அடக்கினார்கள். வாடி வாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் அடக்கியது சிலிர்ப்பை ஏற்படுத்துவதாக அமைந்தன. போட்டியில் 31 வீரர்கள் காயமடைந்தனர். காயமடைந்த அனைவருக்கும் உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டது. காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு பீரோ, கட்டில், தங்கக்காசு உள்ளிட்ட பல பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் நாட்டுப்புறவியல் ஆராய்ச்சி மாணவர்களின் உதவியுடன் ஜெர்மனியைச் சேர்ந்த 21 ஆராய்ச்சி மாணவ மாணவிகள் கண்டு மகிழ்ந்தார்கள். ஜெர்மனிலிருந்து நாட்டுப்புறவியல் மற்றும் பண்பாட்டு ஆய்வுகள் துறை மற்றும் இந்த மானிடவியல் துறையிலிருந்து மற்றும் பொருளாதாரத்துறையிலிருந்து ஏராளமான மாணவர்கள், உணர்வு பட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள், முதுகலை படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த சின்னக்கட்டளை அப்படிங்கிற கிராமம் வந்து தொடர்ச்சியாக தமிழர்களோட பாரம்பரிய விளையாட்டான அந்த ஜல்லிக்கட்டு நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிராமமாக இருக்குது. அதனால் நாங்கள் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நாட்டுப்புறவியல் மற்றும் பண்பாட்டு ஆய்வுகள் துறை சார்பாக ஜெர்மன் மாணவர்கள் எல்லாருமே நாங்கள் ஒருங்கிணைச்சு இந்த சின்னக்கட்டளை கிராமத்துக்கு நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 100க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற மஞ்சு விரட்டு விமரிசையாக நடைபெற்றது. காரப்பட்டு பகுதியில் ஆண்டுதோறும் பாரம்பரியமாக மஞ்சு விரட்டு நடத்துவது வழக்கம். கடந்த 3 ஆண்டுகளுக்கு தடைகளுக்கு பின்னர் இந்த ஆண்டு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் சுற்றுப்புறங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மஞ்சு விரட்டை கண்டு களித்தனர். நல்லா ஓடுற காளைங்க ஒரு 70-75 காளைகள் வந்து நல்லா ஓடக்கூடிய காளைங்க. மாடுகள் வந்து ஒரு 25 மாடுகள் வந்து இன்னைக்கு இந்த திருவிழா வந்து சிறப்பாக இனிமேல் வந்து இந்த கிராமத்தில் வந்து விழாதோறும் நடைபெறுன்றதை விழாக்குழு சார்பாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஓமலூர் ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் பாய்ந்து தற்கொலைக்கு முயன்ற இளைஞர் உயிர் தப்பினார். சேலத்திலிருந்து பெங்களூரு மற்றும் மேட்டூர் செல்லும் வகையில் ரயில் பாதை அமைக்கப்பட்டுள்ளது. ஓமலூரில் இருந்து ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்டோர் சேலம், தர்மபுரி, ஓசூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு சென்று வருவதால் பரபரப்பாக காணப்படுகிறது. இந்த நிலையில் சேலத்திலிருந்து மேட்டூர் அனல்மின் நிலையத்திற்கு நிலக்கரி ஏற்றி வந்த ரயில் ஓமலூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டது. அப்போது எதிர்பாராத விதமாக இளைஞர் ஒருவர் ரயிலில் பாய்ந்து தற்கொலைக்கு முயன்றார். ரயில் தண்டவாளத்தில் விழாததால் உயிர் தப்பினார். இதனையடுத்து படுகாயத்துடன் அவரை மீட்ட ரயில்வே போலீசார் தற்கொலைக்கு முயற்சித்த இளைஞர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
2 மாதங்களாக முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து மதுரை அருகே கிராம மக்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். மதுரை மாவட்டம் சாத்தமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட ஐயனார்புரம் காலனி மற்றும் முத்துராமலிங்கப்பட்டி பகுதிகளில் கடந்த 2 மாதத்திற்கும் மேலாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் மேலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை காலி குடங்களுடன் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த மேலூர் காவல் நிலையத்தினர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். உதகை அருகே உள்ள சீகூர் சிங்காரா வனப்பகுதிகளில் வறட்சியால் குடிநீரின்றி தவிக்கும் வன விலங்குகளை காப்பாற்ற காமராஜர் சாகர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு பருவமழை முற்றிலும் பொய்த்ததால் கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. இதனால் சீகூர் சிங்காரா வனப்பகுதிகளில் வன விலங்குகள் தண்ணீரின்றி இறக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இதனையடுத்து வன விலங்குகளுக்கு தண்ணீர் கிடைக்கும் வகையில் தண்ணீர் தொட்டிகளில் தண்ணீர் ஊற்றும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இருப்பினும் இந்த நீர் போதுமானதாக இல்லாததால் உதகை அருகே உள்ள காமராஜர் சாகர் அணையிலிருந்து விலங்குகள் குடிக்க தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனால் வன விலங்குகளுக்கு குடிநீர் தட்டுப்பாடு நீங்கும் என்றும் கூறப்படுகிறது. களக்காடு புலிகள் காப்பகத்தில் வன விலங்குகள் கணக்கெடுப்பு பணி வரும் 28ஆம் தேதியிலிருந்து துவங்கி 6 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சுமார் 500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் புலிகள் காப்பகம் அமைக்கப்பட்டு வன விலங்குகள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இங்கு புலி, சிறுத்தை, கரடி, யானை, சென்னாய், கடமான் உள்ளிட்ட வன விலங்குகள் உள்ளன. வன விலங்குகள் குறித்து ஆண்டுதோறும் கணக்கெடுப்பு பணி நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி நடப்பாண்டு கணக்கெடுப்பு பணி வரும் பிப்ரவரி 28ஆம் தேதி துவங்குகிறது. இதற்காக வனத்துறையினர், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்டோருக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர்கள் அனைவரும் 28ஆம் தேதியிலிருந்து வன விலங்குகளின் எச்சங்கள், கால் தடங்கள் உள்ளிட்டவற்றை கொண்டு விலங்கினங்களை எண்ணிக்கை குறித்து கண்டறிவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் கள்ளச்சாராயம், போலி மதுபானத்தின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். கள்ளச்சாராயம் மற்றும் போலி மதுபானம் குடிப்பதால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நாமக்கல் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை வளாகம் அருகில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை சார்பில் நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் மு. ஆசியா மரியம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். போதைப் பொருட்களால் உடலில் ஏற்படும் பாதிப்புகள், உடனடி மரணம் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பேரணியாக சென்றார்கள். திருவள்ளூர் அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்த 60 சவரன் தங்க நகைகள், 1.5 கிலோ வெள்ளிப் பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மீஞ்சூரைச் சேர்ந்த ஜெயச்சந்திரன் ஐஸ்கிரீம் கடை நடத்தி வருகிறார். இவரது மனைவி உறவினர் வீட்டிற்கு சென்று திருவள்ளூர் சென்றிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜெயச்சந்திரன் சாப்பிடுவதற்காக வீட்டை பூட்டிவிட்டு அருகில் உள்ள கடைக்கு சென்றுள்ளார். திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 60 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1.5 கிலோ வெள்ளிப் பொருட்கள் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாம்சன் தலைமையிலான காவல்துறையினர் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகிறார்கள். மத்தியானம் சாப்பாடு வாங்கிறதுக்காக பஜாருக்கு போனார். போயிட்டு ஒரு 2:30 மணிக்கு வந்து பார்த்தா வீட்டு கதவு உடச்சிட்டு உள்ளே போய் 60 சவரன் நகை எடுத்துகிட்டு இருக்காங்க. காசு எவ்வளோ வந்துன்னு தெரியல. அது வந்து போலீஸ்காரங்க வந்து பார்த்து கைரேகைலாம் எடுத்துகிட்ட பிறகு செய்து தரேன்னாங்க. இது வந்து போலீஸ்காரங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். சென்னை ராயபுரம் அருகே தனியார் குடோனில் இருந்து 8 டன் அளவுள்ள பான்பராக் மற்றும் புகையிலைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ராயபுரம் எஸ்என் செட்டி தெருவில் பாலாஜி என்பவருக்கு சொந்தமான குடோனில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பான்பராக் புகையிலைப் பொருட்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. டெல்லியிலிருந்து சென்னைக்கு தரை மார்க்கமாக கொண்டுவரப்பட்டு குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டு சென்னையின் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து ராயபுரம் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் குடோனில் இருந்த 56 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 8 டன் பான்பராக் புகையிலைப் பொருட்கள் மற்றும் 4 வேன்களை பறிமுதல் செய்தனர். தப்பியோடிய குடோன் உரிமையாளர் பாலாஜியை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே 64 வயது தென்மண்டல கபாடி போட்டியில் கோலாகலமாக தொடங்கின. 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் 6 மாநிலங்களைச் சேர்ந்த அணி வீரர் வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர். ஆண்கள், பெண்கள் என தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்படுகின்றன. முதல் நாள் போட்டியில் பெண்கள் பிரிவில் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர அணிகள் மோதின. ஆண்களுக்கு இடையிலான போட்டியில் கர்நாடகாவும் தெலுங்கானா அணிகளும் மோதின. நாளை இறுதிப் போட்டி நடைபெறவுள்ள நிலையில் போட்டியில் வெற்றி பெறும் அணி தென்மண்டல 64வது சாம்பியன் பட்டத்தை பெறுவார்கள்.
நிலவில் உயிரினம் வளருமா என்பது குறித்து உலக அளவில் நடைபெற்ற சோதனை திட்ட அறிக்கை தயாரிக்கும் போட்டியில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக மாணவர்களின் மாதிரி படைப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. நிலவில் ஒளி மூலம் உயிரினம் வளருமா என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட போட்டியில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் சந்தோஷ் ராவ் சௌத்ரி, சுகன்யா ஆகியோர் அமெரிக்க அரிசோனா பல்கலைக்கழக கணினி பொறியாளர் ஆட்டம் கெல்சியனுடன் இணைந்து பங்கேற்றனர். 15 நாடுகளைச் சேர்ந்த 3000 திட்ட அறிக்கைகளில் 25 திட்ட அறிக்கையில் இவர்களின் அறிக்கையும் ஒன்றாகும். மிகச்சிறிய பாக்டீரியாவுடன் 250 கிராமுக்குள் மிகச்சிறிய ஆய்வகத்தை அனுப்பி நிலவில் ஒளி மூலம் உயிரினம் வளருமா என்பதை கண்டறியும் வகையில் இந்த ஆய்வு திட்ட அறிக்கை அமைந்துள்ளது. மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் நடைபெற்ற கிரியோஜெனிக் என்ஜினின் சோதனை வெற்றிகரமாக நடந்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் பனகுடியை அடுத்த காவல் கிணறு மகேந்திரகிரி மலைப்பகுதியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தின் திரவ இயக்க திட்ட உந்து மையத்தில் GSLV-C Mark III ராக்கெட் விண்ணில் செலுத்துவதற்கான கிரியோஜெனிக் என்ஜினின் சோதனை 640 வினாடிகள் நடைபெற்றது. இந்த சோதனை முழு வெற்றி அடைந்துள்ளதாகவும் இந்த வெற்றி விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு மகுடம் எனவும் இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் தெரிவித்தார். Multiple engines have been tested for long duration, and then the engine alone is not sufficient. Engine has to be converted into a stage which goes as a component in the GSLV Mark III vehicle. So now at stage level also the entire thing has been completed. Just 3 weeks back we had the short duration test. Now this is the full 640-second duration for which this engine or this stage is supposed to work, and those tests have been done.